ஈரான் இஸ்ரேல் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பிரதமர் மோடி இன்று முக்கிய ஆலோசனை. பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உள்ளிட்டோர் ஆலோசனையில் பங்கேற்பு. அதிகரித்து வரும் விஷக்காய்ச்சலை கட்டுப்படுத்தாமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காய்ச்சல் முகாம்கள், கொசு மருந்து அடித்தல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க அரசுக்கு வலியுறுத்தல். விழுப்புரத்தில் வரும் 27ஆம் தேதி நடைபெறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டுக்கு இன்று பூமி பூஜை. கட்டுப்பாடுடனும் பக்குவத்துடனும் இருக்க வேண்டும். மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்து கட்சித் தொண்டர்களுக்கு நடிகர் விஜய் கடிதம். சென்னையில் வரும் 15ஆம் தேதிக்குள் மழைநீர் கால்வாய்கள் அனைத்தும் தூர்வாரி முடிக்கப்படும். மழைக்காலத்தை எதிர்கொள்ள அனைத்து பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டு வருவதாக சென்னை மாநகராட்சி தகவல். நாட்டில் முதல் ஹைட்ரஜன் ரயில்களை அறிமுகப்படுத்துகிறது இந்திய ரயில்வே நிர்வாகம். 2800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இந்த ஆண்டு இறுதிக்குள் முதல் ரயில் சோதனை. போதிய பயணிகள் இல்லாததால் இலங்கை, பெங்களூர், மும்பை, மதுரை, அந்தமான் உள்ளிட்ட 10 விமான சேவைகள் ரத்து. ரத்து செய்யப்பட்ட விமானங்களின் டிக்கெட்டுகள் வேறு விமானங்களுக்கு மாற்றம். தண்டவாள பராமரிப்பு பணிக்காக திருச்சி, ஈரோடு இடையேயான பயணிகள் ரயில் சேவையில் 2 நாட்கள் மாற்றம். கரூர் வரை மட்டும் ரயில் இயக்கப்படும். திருச்சி ரயில்வே கோட்ட நிர்வாகம் அறிவிப்பு. 11,72,000 ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் ஊதியம், தீபாவளி போனஸ். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். ஹரியானா மாநில சட்டசபைக்கு நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. 20,629 வாக்குச்சாவடிகள் அமைப்பு. மாநிலம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். அரசுமுறை பயணமாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று இலங்கை பயணம். கொழும்புவில் இலங்கை அதிபர் அனுர திசநாயக உள்ளிட்டோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் வாரணாசி நெடுஞ்சாலையில் டிராக்டர் டிராலி மீது லாரி மோதி கோர விபத்து. 10 தொழிலாளர்கள் உயிரிழந்த பரிதாபம். சென்னையில் ஆபரணத் தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 56,960 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் வெள்ளி 103 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவுக்கு இன்று அடையாள இறுதி சடங்கு. ஈரான் தலைமை மதகுரு அயதுல்லா கொமேனி ஈரானில் இருந்தபடி பிரார்த்தனை. 2026ஆம் ஆண்டு நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்துக்கான தகுதி சுற்று போட்டிகள். காயத்தில் இருந்து மீண்டு அர்ஜென்டினா அணிக்கு திரும்பினார் கேப்டன் லயோனல் மெஸ்ஸி. காபூலில் விமர்சையாக நடைபெற்ற ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் ரஷித் கானின் திருமணம். கிரிக்கெட் வீரர்கள் பலர் நேரில் வாழ்த்து, வீடியோ மற்றும் படங்கள் வைரல்.